ரெயின்போ மேடையில் இன்று பங்கேற்பவர் 2025 ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள முனைவர் ரேவதி பரமேஸ்வரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. FM ரெயின்போ நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஒரு நல்ல சமுதாயத்தையும் ஒரு நல்ல தலைமுறையையும் உருவாக்குற முக்கியமான பொறுப்பு ஆசிரியர்கள் கிட்ட தான் இருக்கு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை தான் ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் தினமா கொண்டாடிட்டு வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஸ்பெஷல் டேல நாம ஒரு ஸ்பெஷல் பர்சனை சந்திக்கலனா எப்படி? சிறப்பான பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வருஷம் 2025 ஆண்டுக்கான விருது நம்ம நாடு முழுதும் 45 பேருக்கு வழங்கியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதில் ஒருவரான சென்னை தனியார் CBSE பள்ளியின் முதல்வரான முனைவர் ரேவதி பரமேஸ்வரன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய ஆசிரியர் பணியை நீங்க எப்போ தொடங்குனீங்க? அதிலும் குறிப்பா மேக்ஸ் கணக்கு பாடம், இதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? நான் ஒரு மேக்ஸ் டீச்சராக 34 வருஷமாக இருக்கேன். ஸோ நான் மேக்ஸ் டீச்சர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். மேக்ஸை எப்படி சொல்லிக் கொடுக்கறதுங்கிறத பற்றி நான் ரிசர்ச் பண்ணி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் கூட பப்ளிஷ் ஆகிருக்கு. பொதுவாக மேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆனால் அந்த சப்ஜெக்டை கற்றுக்கிட்டு படித்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு டீச்சர் ஆகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் விளையாடுற கேம் கூட சின்ன வயசில் எப்போதுமே டீச்சர் விளையாட்டு தான். ஒரு கான்செப்டை மற்றவங்களுக்கு புரியாதவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால டீச்சிங்கிற ப்ரொஃபஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஏன் மேக்ஸ் டீச்சர்னா மேக்ஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்தது. நான் ஸ்கூலில் படிக்கிறச்சையும் சரி, காலேஜில் படிக்கிறச்சையும் சரி, எனக்கு அது சுலபமாக வந்த ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால மேக்ஸ் டீச்சராக நான் ஆனேன். பிரின்சிபல் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை வருடங்களா ஆசிரியர் பணியில் இருந்தீங்க? 24 வருஷமா டீச்சராக. 24 வருஷமா மேக்ஸ் டீச்சர். பிரின்சிபல் ஆன அப்புறம் கூட நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னமும் அந்த மேக்ஸ் டீச்சிங் நீங்கள் விடலை? ஸோ 34 வருஷமா நான் டீச்சராக தான் இருக்கேன். மேடம், அஸ் அ டீச்சர், அஸ் அ பிரின்சிபல் என்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? டீச்சராக இருக்கும்போது எப்பொழுதுமே நான் மேக்ஸை எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிரின்சிபல் ஆன அப்புறம் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எப்படி நல்லா சொல்லித்தர முடியும், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பசங்களுக்கு கொடுக்கணும், ஸோ தட் அவங்களுக்கு இன்னேட்டாக இருக்கிற ஒரு டேலண்ட்டை எப்படி டெவலப் பண்ணுறது. எல்லா குழந்தைகளையும் இன்க்ளூசிவாக இருக்கணும் ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஒரு குழந்தையோட டேலண்ட்டையும் டெவலப் பண்ணணும். அதனால என்னோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. அப்போ வெறும் ஒரு பக்கமே யோசிச்சுட்டு இருந்தேன் என்னோட மைண்ட். இப்போ இன்னும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் growth of the school, growth of the children அப்படிங்கிற மாதிரி யோசிக்க செஞ்சுது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு. ஒரு பள்ளி அப்படிங்கிறப்போ அங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கெப்பாசிட்டிலையும் இருப்பாங்க. சில பேர் ஸ்லோனஸாக இருப்பாங்க, சில பேர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ட்ரூ. அதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்சே ஒரு டீச்சருக்கு. ஏன்னா ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டா எல்லா விதமான குழந்தைகளும் இருப்பாங்க. ஒரு குழந்தை ஒரு மாதிரி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. எப்படி நம்ம ஆப்பிள்ஸையும் ஆரேஞ்சஸையும் கம்பேர் பண்ண முடியாதோ இந்த குழந்தைகளோட கெப்பாசிட்டிஸ்லாம். பட் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் அ டீச்சர். ஸோ இதுதான் ஒசத்தி, அதுதான் மட்டும் அப்படி கிடையாது. கணக்கு போட்டால் ரொம்ப கிரேட்டு, கணக்கு வரலைன்னா அது இல்லை. ஃபர்ஸ்ட் அதுவே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை கண்டுபிடிச்சாலே half the battle is won. ஸோ அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதை டெவலப் பண்ணணும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பெரிய சவாலான விஷயம் தானே மேடம்? அந்த குழந்தைகளுக்கு நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம படிப்பளவு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ அவங்களையும் நம்ம ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். இப்போ ஒரு IIT கிடச்சி ஒரு பையன் போகிறான், இன்னொரு ஸ்டூடெண்ட் நேஷ்னல் லெவலில் அத்லீட்டாக இருக்கான். அப்போ எல்லாமே அச்சீவ்மெண்ட் தான். ஸோ படிப்பு தான் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலம் கண்டுபிடிச்சிட்டு அதை டெவலப் பண்ணணும். பேரண்ட்ஸ்க்கு ஒரு அருமையான பாயிண்ட்டை சொல்லியிருக்கீங்க. படிப்பு மட்டுமே வெற்றி கிடையாது, படிப்பையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக ஸ்போர்ட்ஸ். ஏன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரும்போது எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா விளையாடுறத நிறுத்த சொல்லிடுவாங்க பெற்றோர்கள். எல்லாருமே விளையாடணும்,
ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ், அதில் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேம்ஸ், அது இன்னொன்று ஃபார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஸோ எக்ஸாம் போது அன்னைக்கு விளையாடினா அது வந்து எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர பசங்க டயர்டாக ஆக மாட்டாங்க. மைண்டு கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம விளையாடினா அது டைம் வேஸ்ட்டு, இல்லை அந்த டைம்லையும் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் மேபி டிக்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம், பட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நமக்கு கான்சென்ட்ரேஷன், ஒரு கிளாரிட்டி, டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லதான ஒரு விஷயம். அதனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்போர்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியுமே பசங்க விளையாடுறதுக்கு நீங்க என்கரேஜ் பண்றீங்க? கண்டிப்பா. அதான் சொல்றேன், எவ்ரி டே விளையாடுவது ஒரு குழந்தைக்கு ரொம்ப உண்மையாவே ரொம்ப நல்லது. அது அவங்களுடைய படிப்புடைய ஃபோக்கஸையும் அதிகம் பண்ணுது, அதிகம் ஹெல்ப் தான் பண்ணும். அது விளையாட்டு வந்து டீஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணுது, அவங்களுடைய ஃபோக்கஸையும் கவனத்தையும் அதிகமும் பண்ணுது. அந்த ஸோ கான்சென்ட்ரேஷன். பெற்றோர்கள் இந்த பாயிண்ட்டை நிச்சயமா கவனிக்கணும். நேயர்களே, இதை ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு பள்ளியின் முதல்வர் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய குழந்தைகளை விளையாடுறத வந்து தடுக்காதீங்க. மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சவால் அந்த கான்செப்டை புரிய வைக்கிறது. அதை எப்படி மேடம் நீங்க மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க? ஆக்சுவலி மேக்ஸில் வந்து இந்த ஃபார்முலா அப்ரோச்சாக எல்லாரும் கற்றுன்றதுனால அப்படி தான் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த திங்கிங்கே தப்பு. மேக்ஸ் வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகல, அது ஏதோ ஒரு பயாட் பண்ணணும் ஃபார்முலாவை, அப்படியே அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கணக்கு போடணும்னு நினைக்கிறது அதுவும் தப்பு. கணக்குங்கிறது அது வந்து ரூட்டட் இன் த ரியல் வேர்ல்டு தான். ரியல் வேர்ல்டு லைஃப்லேருந்து இவால்வ் ஆகிறது தான் கணக்கே. ஸோ லாஜிக்கல் திங்கிங் அதெல்லாம் வந்து எவ்ரி திங் இஸ் கனெக்டட் டு மேத்தமெட்டிக்ஸ். நம்ம லைஃப்பில் வந்து எதுவாக இருந்தாலும் இது லாஜிக் இருக்கான்னு யோசிக்கிறோம், எந்த மேட்டராக இருந்தாலும். ஸோ அந்த லாஜிக்கல் திங்கிங் எங்கேருந்து வருது? அந்த மேத்தமெட்டிக்கல் திங்கிங்லேருந்து தான் வருது. மேக்ஸை வந்து ஸ்டோரி மூலம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. நிறைய கதைகள் மூலமும் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்டோரிஸ் தான். ஓகே, எல்லா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லாத மேக்ஸே கிடையாது. அதனால கதைகள் மூலம் நிறைய கான்செப்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும். நம்ம ஃபார்முலா மெத்தட் அப்ரோச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் பசங்களுக்கு புரியாது. அதனால ஒரு வெறுப்பு தான் வரும். ரோட் லேர்னிங் என்றைக்குமே உதவினது கிடையாது. அதாவது நீங்க சொல்றது மனப்பாடம் பண்ணி அப்படியே எக்ஸாம் எழுதுறது சொல்றீங்க. அப்ளிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கான்செப்டை உள்வாங்கிண்டு அந்த கான்செப்டை நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் அப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அது பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் வந்து அப்படியே டைரக்டாக ஃபார்முலாவை போர்டில் போட்டு கணக்கு போடுறத விட ஸ்டோரி டெல்லிங், ஆர்ட் இன்டகிரேஷன், அப்புறம் வந்து நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட், இது மூலம் கான்செப்ட்ஸை சொல்லி கொடுத்துட்டு அந்த கான்செப்ட்ஸை பசங்க உள்வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வித் ரியல் லைஃப் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கணக்கு போடணும். வெறும் ஃபார்முலா படிச்சுக்கிட்டா பாஸ் ஆயிடலாம் மேக்ஸில், அது மட்டும் போதும், எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு சில மாணவர்கள் நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறது எப்படி மேடம்? இப்போ இந்த a+b² நம்ம ஆக்டிவிட்டி மூலம் அழகாக சொல்லி கொடுக்கலாம். அதையுமா? ஆமாம். எப்படி மேடம்? அதுவே ஒரு ஸ்கொயரோட ஏரியா தான். ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து a+b, அது உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அதெல்லாம் போட்டு அழகாக ஆக்டிவிட்டியாக கட் பண்ணி பீஸாக ஜிக்ஸா பசில் மாதிரி அசம்பிள் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதில் நிறைய முறைகள் இருக்குது. ஸோ அது வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க வீக்கானதுக்கு காரணம் வந்து அவங்க எதனால இந்த ஃபார்முலா வந்ததுன்னு புரியாததுனால தான். ஸோ இதனால தான் இந்த ஃபார்முலா ட்ரூ அப்படிங்கிறத நீங்கள் ஆக்டிவிட்டி மூலம் முதல்ல நிறைய சொல்லி கொடுத்து நல்லா புரிஞ்சுக்க வைக்கணும் கான்செப்டை. அப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் ஃபார்முலா தெரிஞ்சு அந்த டெஸ்ட்டு வேணால் கூட மார்க் வாங்கிட முடியுமா இருக்கலாம். அது ஷார்ட் டேர்ம் கோல். அதனால தான் இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸில் கூட நம்ம டைரெக்டாக அந்த மாதிரி கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஒரு ரியல் லைஃபோட கேஸ் ஸ்டடி, இப்போ மேக்ஸில் எடுத்துட்டா இப்போ நிறைய கேஸ் ஸ்டடி மூலம் தான் கேள்விகள் கேட்குறாங்க. கேஸ் ஸ்டடினாக்கா அது ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்து அந்த எக்ஸாம்பிளை வச்சு கேள்வி கேட்குறாங்க. டைரக்டாக ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் பயாட் பண்ணி கணக்கு போட முடியாது. அவங்க கொடுத்த கேஸை படித்து எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு முதல்ல கண்டுபிடிச்சு கரெக்டாக அந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும். அதில் தான் இருக்குது உங்களோட திறமை. ஸோ அந்த திறமையை தான் நம்ம வளர்க்கணும். வெறுமனே ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி போடாமல் அது என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு ட்ரிக்னாமெட்ரி எடுத்துப்போமே. ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் சைன் டீட்டா காஸ் டீட்டாலாம் நம்ம எதுக்கு படிக்கணும்னே நமக்கு யாரும் சொன்னது கிடையாது. மேபி நமக்கு அது புரிஞ்சதும் கிடையாது அந்த வயசில். அந்த அப்ளிகேஷன் இப்போது ஒரு பில்டிங்கான ஹைட்டை கால்குலேட் பண்ணுறது,
டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட்ஸ், நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம், இது எல்லாத்தையும் கூட கணக்கு போடுறதுக்கு, அளவிடுறதுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு முதல்ல புரிய வச்சிருந்தா ஒருவேளை நம்ம பள்ளிகளிலே சயின்டிஸ்ட் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்களோ. கண்டிப்பா அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். முதல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹைட்டோட பில்டிங் இப்போ மெஷர் பண்ணுங்கிற எக்ஸாம்பிள்லேருந்து தான் அந்த சயின்டிஃபிக்கா டெஃபினேஷனையே கொண்டு வரணும். ஸோ முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அது கடைசியில் இல்லை. டீச்சர் என்ன நினைக்கிறாங்க, முதல்ல சயின்டிஃபிக்கா காஸ்டிட்டாலாம் டிஃபைன் பண்ணி அப்புறம் வந்து இந்த ஃபார்முலாலாம் போட்டு கணக்கெல்லாம் போட்டு எல்லாம் தெரிஞ்ச அப்புறம் கடைசியில் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் சொல்றதை சொல்லி கொடுப்பாங்க. தட் இஸ் நாட் தி ஆர்டர். முதல்ல இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன தேவை அப்படி அதுலேருந்து வரணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ நம்ம இதுக்கோசம் தான் கற்றுக்குறோம் ட்ரிக்னாமெட்ரி, இதுக்கோசம் தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். அப்போ ப்ராக்டிக்கலாக அவங்க வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டோட ஹைட் நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க இமேஜின் பண்ணுறதுக்கும் இது ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டோம்னாலே பாதி விஷயங்கள் சால்வ் ஆகிடும். மேக்ஸை பற்றிய பயமும் போயிடும். அதனால தான் நம்ம இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவை ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணுங்கிறாங்க. இன் பெடகாஜிக்கல் லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு மெயினாக திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான். லேர்னிங் அவுட்கம் என்ன, இந்த பாடம் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா அட் த எண்ட் ஆஃப் த லெசன் இந்த பசங்க என்ன புரிஞ்சுக்க போகிறாங்க. அதனால அந்த அப்ஜெக்டிவை ரொம்ப கிளியராக டீச்சர்ஸ்க்கும் மைண்டில் கிளியராக இருக்கணும், பசங்களுக்கும் நம்ம கிளியராக அதை சொல்லணும். ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அதை மற்றவங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும். அதுவும் அப்போ டீச்சர்ஸ்க்கான சவால் தானே இது. டீச்சர்ஸுங்கிறது ஆல்வேஸ் லேர்னர்ஸ். நான் கற்றுனது முக்கியமான ஒரு விஷயம். நான் எப்போதுமே ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறது தான். நான் 34 வருஷம் கணக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது கிடையாது. புதுசாக டீச்சிங்க்கு வந்த ஒரு டீச்சர் கூட ஏதாவது இன்னும் பெட்டராக கூட ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மைண்ட் செட் வேணும் முதல்ல டீச்சருக்கு. நம்ம ஒரு லேர்னர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நிறைய இப்போ வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சர்ச் இருக்கு. எவ்வளோ நல்ல நல்ல ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ மற்றவங்களாம் எப்படி பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுட்டு நமக்கு எது தேவையோ அதை எடுத்துட்டு அதை நம்ம மற்ற டீச்சர்ஸ்டையும் ஷேர் பண்ணணும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி தோணுது மேம். இப்போ நம்ம கற்றுக்கிறதுக்கான ஆன்லைன் சர்ச்சஸ் நிறைய இருக்குது. இன்ஃபர்மேஷன் நமக்கு ஈஸியாக ஒரு மொபைல் ஃபோன்லேயே கிடச்சிருது. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான சர்ச்சஸ் எல்லாம் அப்போ கிடையாது, வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய லேர்னிங்கை அதிகப்படுத்திக்கிட்டீங்க? வாய்ப்புகள் வேணால் குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ அப்போ கிடையாது. எப்படி மேம் சொல்கிறீங்க? அப்போ பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணல, நீ எப்படியாவது இந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகணும் அந்த இன்ஸ்டியூட் போகணும்னு பேரண்ட்ஸோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கிடையாது. ஏன்னா ஓரளவு நம்ம வாங்குறோமா, மார்க்கு ஒழுங்காக போயிட்டு வரோமா, வேல்யூஸ் இருக்கா, ஐ மீன் வேல்யூஸோட நம்ம வாழறோமா, அதில் தான் தேவர் மோர் கன்சர்ன்ட். அதனால எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லாதனால நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது பின்னாடி நம்ம போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் வேறஸ் இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட டிசைர்ஸை பசங்க மூலம் திணிக்க பார்க்குறாங்க. தட் இஸ் அ காஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதனால இந்த காலத்தில் பசங்க ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸும் ஆயிடுறாங்க. எமோஷ்னலி வி வர் ஸ்ட்ராங்கர். இப்போ இருக்கிற பசங்களுக்கு எமோஷ்னலி தே ஆர் நாட் தட் ஸ்ட்ராங். அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது இன்னுமே கஷ்டமாக இருக்குமே? கஷ்டம்தான் இந்த காலத்து பசங்களை. அதனால நம்ம வந்து மின்காலம் மாதிரி டீச்சர்னா நம்ம வந்து ஃபேர்மாக இருக்கலாம், பட் ரொம்ப இந்த அடிக்கிறது, பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது அது மாதிரி கொடுத்து ஒருத்தரை திருத்தணும்னு நினைக்கிறத விட ஒரு ஃப்ரெண்டாக இருந்து திருத்தணும்னு தான் நினைக்கும். இல்லை பொதுவாக டீச்சர்னாலே ஸ்கூலில் ஒரு பெரிய கம்பு தான் நமக்கு ஞாபகம் வரும். இல்லை மேக்ஸ் டீச்சர், அந்த கம்பு இந்த காலத்துக்கு அது சரி வராது. நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதனால தான் டீச்சர் இஸ் ஆல்வேஸ் அ லேர்னர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லேர்னிங்னா இப்போ அந்த சப்ஜெக்டை பற்றி ஒண்டி இல்லை, நம்ம எப்படி நடத்துகிறோம், எப்படி பசங்களோட இன்டராக்ஷன் வச்சுட்டு இருக்கோங்கிறதுல கூட நம்மளோட திங்கிங் வந்து கொஞ்சம் வேரி ஆகணும், காலத்துக்கு ஏற்ப வேரி பண்ணிக்கணும். இப்போ இந்த காலத்தில் குழந்தைகளோட எதிர்பார்ப்பு என்ன, பேரண்ட்ஸுங்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், டீச்சர்ஸ்ங்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசணும். ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எடுத்து கூறினா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு there is more chance than நீங்கள் வந்து ஒரு டாமினேட்டிங்காக போய் நீ பண்ணி தான் ஆகணும்னு ஒரு காரியத்தை சொல்கிறத விட நல்ல விதமாக எடுத்து சொல்லி புரிய வச்சு there is more chance that the child will listen to you. இப்போது 34 ஆண்டுகளாக நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, இந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கெரியர் நீங்கள் ஆரம்பித்த பொழுது இருந்த மாணவர்களுக்கும் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன மேடம்? அந்த பீரியடில் வந்து டீச்சராக ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ குழந்தைகள் வந்து இன்னும் நிறைய நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கற்றுப்பாங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் பவர் கொஞ்சம் நிறைய இருந்தது. இந்த காலத்து பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப குறைவு தான். மேபி இந்த நிறைய மொபைல் ஃபோன் பார்க்கறது, டிவி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவளோட கான்சன்ட்ரேஷன் பவரை குறைச்சிருது. நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து இந்த சோஷியல் மீடியாவில் டயத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த காலத்து பசங்க ஒரு சின்ன குழந்தை கூட ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, எதை பற்றி வந்தாலும் பேச முடியாது. ஸோ it has its both plus points and negative points. போன
போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் அதிகமாக வெளியே போய் விளையாடுறது கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தானே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிளாஸில் அவங்க உட்காந்து கவனிக்கக்கூடியது குறைவாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, எப்படி? வீட்டில் உட்காந்துக்கிறாங்கன்னா எப்போ உட்காந்துக்கிறாங்க? டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, வீட்டில் புக்கை வச்சுட்டு உட்காந்துக்கிறது இல்லை. அதனால ரொம்ப அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அப்போ அதுக்கு உட்காந்துப்பாங்களா இருக்கும். பட் இப்போ கிளாஸில் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்காது, இல்லை எல்லா பாடமுமே அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்காது. அப்போ அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அப்பப்போ தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் த கிளாஸ், இல்லை மைண்டை வேற எங்கேயோ செலுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போது புக்ஸ் எடுத்து படிக்கிற பழக்கமே குறைவாக இருக்குது. அதாவது ஸ்கூல் புக்ஸை எக்ஸாமுக்காக படிச்சிடுறாங்க. அதை தவிர புக்ஸை லைப்ரரி எடுத்து படிக்கிறது, வேற ஏதாவது புது புக்ஸ் எடுத்து புது விஷயங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு குறைவாக தானே இருக்கு மேடம். அதுதான் நானும் ஆஸ் அ எஜுகேஷனிஸ்ட் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணுறது இதுதான். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சோஷியல் மீடியா டைமை ரீப்ளேஸ்டு வித் ரீடிங் புக்ஸு. புக்ஸு கொடுக்குற சந்தோஷம் வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. அதை பேரண்ட்ஸும் ரீஇட்டரேட் பண்ணணும். இப்போ இந்த காலத்தில் என்ன ப்ராப்ளம் குழந்தைகளுக்குன்னா, 2 பேரண்ட்ஸும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாக்க முக்கால்வாசி டைம் தே ஆர் ஒன்லி பை தெம்செல்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு முன்ன மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலிஸும் இல்லை. மின்காலத்தில் பாட்டி தாத்தாலாம் கூட இருந்தாங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. அண்ட் அவங்களோட ப்ரெசன்ஸே ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இருந்தது. இப்போ இந்த தனிமையாக ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறச்சு அவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் தட் கைடன்ஸ். ஸோ புக்ஸ் வந்து நிறைய சந்தோஷத்தை கொடுக்குங்கிறதே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் இந்த நல்லது இல்லாத ஒரு காரியங்கள் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இல்லைன்னா கம்ப்யூட்டர் கேம்ஸ், அதாவது ரியல் வேர்ல்டை விட்டுட்டு இவங்க வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. they escape from reality. ஆமா. ஸோ ரியாலிட்டியில் இருக்கிற விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப தடுமாறவும் செய்கிறாங்க தானே மேடம். நிறைய கவுன்சிலிங் தேவையா இருக்கு இந்த காலத்து பசங்களுக்கு. they need someone to keep talking to them. அவ கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக மனசை தளர விட்டுடுறாங்க. ஸோ முன்ன வந்து பசங்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எமோஷ்னலி. இப்போ வந்து எமோஷ்னலி தே ஆர் வெரி வீக். நீங்கள் லேசாக ஏதாவது சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லிட்டா கூட உடனே அவங்களுக்கு வந்து அதுக்கு பாதிப்பு ஆயிடுறாங்க. உடனே பேரண்ட்ஸுமே சொல்கிறாங்க, என் குழந்தைங்கள்லாம் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ், அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் தாங்க மாட்டேங்குது. இப்போவே குட்டி பசங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஸ்கூல் லெவல்லே வந்துடுது. அதான் இந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் அதுக்கு ஒரு பெரிய காரணம். அதுக்கு பேரண்ட்ஸுடைய ரோலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அவளும் டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த காலத்துல பேரண்ட்ஸ் வந்து டீச்சர் திட்டினாங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணன்னு கேட்பாங்க. இந்த காலத்து பேரண்ட்ஸ் வந்து உடனே நான் வந்து பாக்குறேன் உங்க டீச்சரை, உன திட்டினாலா, என்ன எதுக்கு திட்டின, நான் வந்து பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து பசங்க தப்பா நினைக்கிறாங்க, நம்ம என்ன வேணா பண்ணலாம், பேரண்ட்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து அது வந்து நல்லது பண்ணாது. இதெல்லாம் ஒழுங்கா ஃபேஸ் பண்ணி இப்போ டீச்சர்ஸ் நமக்கு நம்ம வெல் விஷர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவங்க சொல்ற அட்வைஸ் யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களாம் நல்லபடியா லைஃப்ல முன்னுக்கு வந்துருவாங்க. மோரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷனில் மோரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அந்த சப்ஜெக்டே படிக்க சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி மோரல் வேல்யூஸ்க்கான தனி கிளாஸோ செஷன்ஸோ உங்களுடைய பள்ளியில் நீங்கள் பண்ணுறீங்களா மேடம்? இருக்கு. வேல்யூ எஜுகேஷன், மாரல் எஜுகேஷன்ங்கிறத விட வி கால் இட் வேல்யூ எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷன் கிளாஸஸ் இருக்கு. அதுலேயே வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்றது, இல்லை குட்டி குட்டி ட்ராமாஸ்லாம் எனாக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து நிறைய கதைகள் சொல்லி அதில் யார் பண்ணுறது கரெக்டு, இல்லை எப்படி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ் ஈவன் ஆன் வேல்யூஸ். வாட் இஸ் த ரைட் வேல்யூ, ஹவு தே ஷுட் ஹவ் பிஹேவ்ட் இன் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு கரெக்டான விஷயம், அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் அதை என்கரேஜ் பண்ணுறோம். நிறைய வேல்யூ பேஸ்ட் கிளாஸஸ் வந்து டீச்சர் ஒண்டி பேசுகிற மாதிரி இருக்காது, ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். எது சரி எது தப்புன்னு அந்த பசங்களும் சொல்லுவாங்க, மாணவர்களும் சொல்லுவாங்க, டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. மேம், கோவிட் காலகட்டம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி. அது வரைக்கும் கம்ப்யூட்டர் பார்க்காத, ஸ்க்ரீன் முன்னாடி உட்காராதன்னு திட்டின பேரண்ட்ஸ் கூட உட்காருப்பா ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படின்னு அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒன்று. இன்னொன்று, நேரில் ஒரு குழந்தைய பார்த்து கவனிச்சு ஒரு டீச்சர் வந்து அட்டென்ஷனோட இந்த குழந்தை இருக்காங்களான்ட்டு அதை பார்த்து கணிச்சு கிளாஸ் எடுக்கிற அந்த விஷயம் வந்து ஆன்லைன் கிளாஸில் மாறி தான் போச்சு. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்றது முழுமையாக டீச்சர்ஸாலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்த பிறகு குழந்தைங்களுடைய கல்வித்திறன் அதிகமாக இருக்கா, எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு? அஃப்கோர்ஸ் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மானிட்டரிங் பை டீச்சர்ஸ் முடியாமல் இருந்தது. பட் டீச்சர்ஸ் வந்து மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் அதுலேயும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிபிடி போடுறது, வீடியோ போட்டு காமிக்கிறது, ஒரு கான்செப்டை, ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு பாடத்தை பற்றி சொல்கிறது, ஒரு சிவிலைசேஷனை பற்றி சொல்லணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை காமிப்பாங்க. சயின்ஸ்னால் அதுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டை காமிக்க முடியும் ஆன்லைன் கிளாஸஸில். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்லையும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டாக அதை யூஸ்
பண்ணணும். ஒரு ரெய்னி டே நம்ம ஸ்கூலே லீவு, ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைத்தீங்கன்னா திஸ் இஸ் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இல்லையா? ஸோ பிளெண்டட் லேர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா போத் ஹேஸ் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த டைரக்ட் இன்டராக்ஷன் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த பசங்க வந்து அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேருந்தே கத்துக்க முடியும். ஸோ ஒரு டிராவலிங் டைம்ல சேவ் பண்ணிக்கிறாங்க. அதோட அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்கு as you said. பிகாஸ் நேரா இருக்கிறச்சே நம்ம ஒரு குழந்தையும் கவனித்து சொல்லிக் கொடுக்குறோம். அந்த கவனிப்பு முடியாம போகலாம். ஸோ சின்ன கிளாஸஸ்ல அது ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். பட் காலேஜ் லெவல்ல எப்போ வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்க வேண்டிய வயசு வந்தாச்சுன்னா அப்போ வந்து you don't have to monitor them. ஸோ அப்போ வந்து டெஃபினட்டா இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். வீடியோ மூலம் ஆர் சம்டைம்ஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுக்குறாங்க, அது மூலம் கத்துக்கிறது, அது எல்லாமே வெரி யூஸ்ஃபுல். இப்போ டீச்சர்ஸ் மட்டும் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா, இல்லை மாணவர்களும் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணி பார்க்குறாங்களா? நாங்களும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் மேடம் அப்படின்ட்டு அதையும் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பண்ணுறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்குறோம். அப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் போது அதை அவங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாடலில் தான் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. நம்மளே இப்போ எல்லா ப்ரெசன்டேஷனும் கற்றுண்டு எல்லாம் யூஸ் பண்ணுறோம். பசங்களை கேட்கவே வேண்டாம், they are much faster. So they also know all the tools. நல்லாவே பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்கணும். அது பண்ண சொன்னீங்கன்னா மேபி அதுவே அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அந்த சப்ஜெக்ட் மேலே டெவலப் பண்ணும். எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டு சொல்லி கொடுக்காம சிலதை அவங்கள கண்டுபிடிச்சுன்னு வர சொல்லணும். ஸோ குரூப் ஆக்டிவிட்டியாக கண்டக்ட் பண்ணலாம். ஒரு குரூப்பில் பிரித்து கொடுத்துடலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஒரு குரூப் பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு அதில் ஒரு பார்ட் பிரித்து கொடுத்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லலாம், ப்ரெசென்ட் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் தான் இப்போ வந்து டீச்சருங்கிறவங்க ஒரு ரோல் வந்து இட் இஸ் கால்ட் ஃபெசிலிட்டேட்டர். எதனால மேடம்? இப்போ டீச்சருங்கிறவங்க நம்ம அப்படியே கொடுத்துட்டு இருந்தோம், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஃபெசிலிட்டேட்டருங்கிறவங்க அவங்கள வந்து கண்டுபிடிக்க வைக்கிறது. யூ ஃபெசிலிட்டேட் லேர்னிங். என்ன பண்றது, பசங்க படிக்க வைக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு மோடா இருக்கீங்க. ஸோ தட் இஸ் வை யூ ஆர் ஃபெசிலிட்டேட். யூ ஃபெசிலிட்டேட் லேர்னிங், யூ ஃபெசிலிட்டேட் growth. அதனால டீச்சருங்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பசங்களை திங்க் பண்ண வச்சு பசங்களையே சில விஷயங்கள் கண்டுபிடிக்க வைக்கணும். எல்லாத்தையுமே முதலையே கொடுத்துடக்கூடாது, யோசிக்க வைக்கணும். யோசிச்சுட்டு அவங்க வராங்களான்னு அவங்க சரி அப்புறம் கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்க ஃபைனலா சொல்லிடலாம். ஆனா எல்லாத்தையுமே கொஞ்சம் அவங்கள திங்க் பண்ண வச்சாங்கன்னா டெஃபினட்டா அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி டீப்பர் அண்ட் பெட்டர். மார்க்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை, நல்ல மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் லைஃப்ல நல்லா இருப்பாங்க, நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பள்ளிகள் தான் நல்ல பள்ளிகள் அப்படிங்கிற பிம்பம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளியோட முதல்வராக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? பர்டிகுலராக பாடத்தை புரிய வைக்கிறத தாண்டி அந்த பசங்களை மார்க் எடுக்க வைக்கிறதுன்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க டியூட்டியை பண்ணிகிட்டே வந்தால் மார்க்ஸ் இஸ் ஒன்லி அ பை ப்ராடக்ட் மாதிரி. அது மார்க்ஸ் இஸ் நாட் த சென்டர் ஆஃப் லேர்னிங். அதுதான் வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. ஃபோக்கஸ் வந்து ஆக்சுவலி லேர்னிங். ஸோ டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேபி தெர் ஆர் ஸ்லோ லேர்னர்ஸோ இல்லை லோ அச்சீவிங் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்கள ரெமெடியல் கிளாஸஸ்னு ஆஃப்டர் ஸ்கூல் உட்காந்து வச்சு சில குழந்தைகளுக்கு தனியாக சொல்லி கொடுத்தா பெட்டராக புரியும். ஆனால் சக மாணவர்கள் இருக்கும்போது தானே நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும், ஒரு குரூப் ஸ்டடி பண்ண முடியும், அவங்களோட சேர்ந்து படிக்க இல்லை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது ஒரு முறை. அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ ஒரு குழந்தைக்கு புரிஞ்சு இன்னொரு குழந்தைக்கு புரியலைன்னா அந்த புரியாத குழந்தைக்கு doesn't have the confidence to say எனக்கு புரியலன்னு. ஏன்னா பக்கத்துல இருக்கிற குழந்தைக்கு புரிஞ்சு போயிடுது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது அவமானம் நினைக்கிறாங்க தனக்கு புரியலன்னு சொல்றது. சந்தேகம் கேட்கறது தைரியமா இல்லாம கேட்கறது அவங்களுக்கு வந்து அவமானமா நினைக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்டுட்டேந்து கத்துக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் சில சமயம் வந்து அவங்களோட இது வந்து தன்மானம் அது என்ன நினைக்கிறாங்களோ அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவளுக்கு புரிஞ்சுட்டு அப்ப நமக்கு புரியலன்னா நம்மளை பத்தி டீச்சர் என்ன நினைப்பாங்க, மற்ற பசங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இப்படி இந்த மாதிரி தேவையில்லாத கவலைகளை வச்சுட்டு அவங்க வந்து சரியா கேட்க மாட்டாங்க. ஆனா அதே தனியா நீங்க உட்காந்து வச்சு ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க என்ன சொல்றாங்க, தைரியமா கேட்கறாங்க. ஏன்னா அங்க இருக்க மற்ற எல்லா பசங்களும் எல்லாருக்குமே டவுட்ஸ் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்துடுது. அப்போ கம்ஃபர்ட் இருக்கச்சு அவங்க வந்து சகஜமா ஒரு டவுட்டை கேட்டுப்பாங்க. நம்முடைய பாட புத்தகங்கள் எல்லாமே இப்போ புக்ஸாவே கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. புக்ஸ் அதை எப்படி பாக்குறீங்க? நிறைய புக்ஸ் இருக்கு. இப்போ வந்து என்சிஆர்டிலாம் இப்போ வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், பிடிஎஃபாவே அவைலபிளா இருக்கு. பட் நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல. முதல்ல கண்ணுக்கு கெடுதல். ஸோ பசங்க அந்த ஃபீலிங் ஆஃப் அ புக் இருக்கு, அதை வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது.
இல்லையா? அந்த நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஒரு புது புக் எஸ்பெஷலி இந்த முதல்ல நீங்கள் திறக்கச்சே அதில் வர ஒரு வாசனை, அதை ஹேண்டில் பண்ணுறச்சே கிடைக்கிற சந்தோஷம், இதெல்லாம் பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ பிடிஎஃப் ஃபைல்ஸ் பார்த்து அதே சந்தோஷத்தை கிடைக்காது. அகெயின் இட் இஸ் நாட் குட் ஆல்சோ. ஸோ ஃபிசிக்கல் புக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிசிக்கல் புக்ஸ் தான் ஈவன் டுடே சில்ட்ரன் ஃபைண்ட் இட் மோர் கம்ஃபர்டபுள். நீங்கள் ஃபைலை தேடி ஒரு ஒருத்தரையும் கிளிக் பண்ணி அது ஓப்பன் பண்ணி படிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே டெக்னாலஜி இஸ் த சொல்யூஷன்ங்கிறது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெக்னாலஜி நீட் நாட் பி அ சொல்யூஷன் ஃபார் ஆல் கேசஸ். இப்போ பாருங்க, நம்மளால மெமரி பவர் போயிடுது. முன்னெல்லாம் எல்லா ஃபோன் நம்பரையும் ஞாபகம் வச்சுருந்தோம். இப்போ நம்ம நம்பரே நம்ம யாராவது கேட்டால் பார்த்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். அடுத்த கேள்வி அதான் மேம் கேட்கலான்னு இருந்தேன். அதனால வந்து டெக்னாலஜி டசன்ட் சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ். அதனால தான் எல்லாருமே சொல்கிறாங்க டெக்னாலஜியை ரைட்டாக யூஸ் பண்ண தெரியணும். நமக்கு உதவியாக இருக்கணுமே தவிர நமக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடாது டெக்னாலஜி. சிம்பிளாக சொல்லணும்னா, கடையில் போய் ஒரு சாமானை வாங்கினோம்னா அந்த கடைக்காரர் ரொம்ப அசால்ட்டு அந்த சேஞ்சை கால்குலேட் பண்ணி கையில் கொடுத்துருவார். ஆனால் நம்ம உட்காந்து ஒரு கால்குலேட்டர் எடுத்து தேடி அதில் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 99x10 போடுவாங்க அவங்கவுங்க கால்குலேட்டர் எடுத்து. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறது பசங்களுக்கு, டெக்னாலஜி வந்து நமக்கு யூஸ் பண்ணி நிறையா கற்றுக்கலாமே. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அது யூ கோயிங் டு லூஸ் யுவர் ஸ்கில்ஸ். மேம், இப்போ ஒரு விஷயம் எனக்கு கேட்க தோணுது. மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறது வித்தவுட் பேப்பர்ஸ், அந்த மாதிரி பண்ணும்போது பசங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும். This is mainly for doing calculations. Yeah. So calculations, as I told you, வந்து it is not necessarily mathematics. Calculate பண்ண தெரியணும், அது வேண்டாம் நான் சொல்லலை. அது ஸ்கில். புரிஞ்சுக்கிறதுங்கிறது கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் அ குட் வே. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, பசங்களுக்கு பாடத்தை ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற வகையிலையும் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேடம்? நிறைய வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கணக்கை பற்றி கேட்டிங்கன்னா ஜியோஜிப்ரான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து இப்போ உலகம் முழுக்க எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. சில சமயம் யூ ஹேவ் டு இமேஜின் மேக்ஸில் காமிக்க முடியாது. பட் இது மூலம் நான் வந்து இப்போ ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸ் கூட நான் காமிக்க முடியும். ஒரு கோனை வந்து ஒரு பிளேன் கட் பண்ணுறது அப்படின்னு நான் என்ன சொன்னால் நீங்கள் இமேஜின் தான் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆக்சுவலாக விஷுவலாக காமிக்க முடியும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேர். அதை நம்ம யூஸ் பண்ணி நிறைய பசங்களுக்கு யாரெல்லாம் வந்து இது மேக்ஸ் வந்து ஐயோ ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்குது புரியவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த விஷுவலாக பார்த்தபோது டக்குன்னு புரியக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த டெக்னாலஜி கொடுக்குறது. அதே மாதிரி மற்ற சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ எல்லாமே ஆன்லைன் வீடியோஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்கச்சே ஓகே யூ ஆர் மோர் கன்வின்ஸ்ட், இதனால தான் இந்த ரிசல்ட் இஸ் ட்ரூ அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. எப்போதுமே வந்து நம்ம லாஜிக்கலாக இருந்தால் தான் நம்ம கன்வின்ஸ் ஆகும், இல்லைன்னா நம்ம மைண்ட் வில் நாட் அக்செப்ட் இட். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது டெஃபினட்டாக டெக்னாலஜி. நீங்கள் ஆசிரியராக ஒரு மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் படிக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்டுடைய சிலபஸையும் நீங்கள் வகுத்திருக்கீங்க, அதில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்டேட் சிலபஸ்க்கும் சிபிஎஸ்சி சிலபஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் என்ன மேடம்? ஆக்சுவலி லாஸ்ட் டைம் இந்த புக்ஸ் ரீவொர்க் பண்ணுறச்சு கரிக்குலம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பண்ணிட்டாங்க. புக்ஸ் ஆர் வெல் ரிட்டன், ஸ்டேட் போர்ட் புக்ஸ். கரிக்குலம் இஸ் ஆல்சோ வெரி குட். ஒன்லி மோட் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். சிபிஎஸ்சியில் அசஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, தட் இஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இவ்வளோ மார்க் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் புதுசாக உங்களால் ஒரு ஐடியா எடுக்க முடியறது கொடுத்த பேசேஜ்லேருந்து, அதான் கேஸ் ஸ்டடி மாதிரி, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ், இது மாதிரி நிறைய கேட்பாங்க சிபிஎஸ்சியில். ஒரு கிளாஸ் ரூமில் மற்ற மாணவர்களோட உட்காந்து படிக்கும்போது வி டெவலப் அ டிசிப்ளின். உட்காந்து கவனிக்கணும் அப்படிங்கிற டிசிப்ளின், அவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கணும், ஒருத்தர் சொல்கிறத கவனிக்கணும், கேட்கணும், மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வேல்யூஸுங்கிறத சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் கிளாஸ் ரூமுடைய கட்டமைப்பே அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதையும் தாண்டி வேற எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அவுட்டோர் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 5 வருஷமா அஸ் அ பிரின்சிபல் நான் பண்ண ஒரு இது என்னன்னா, குழந்தைகளை ட்ரெக்கிங் அழைச்சிட்டு போகிறது. நானே கூட போயிருக்கேன். 5 வருஷமா இமாலயாஸில் ட்ரெக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு எப்படி ஒரு 10 நாள் ஆகிடும். நீங்கள் இமாலயாஸில் உள்ளுக்குள்ளே போய் ட்ரெக் பண்ணுறச்சு நிறைய இடங்கள் இருக்குது. தயாரா, புக்யால், உத்தரகண்ட், இமாச்சல் அந்த சைடில் அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி இருக்கும். அங்கே தங்கிட்டு அங்கங்கே இதில் டென்ட்டில் தான் தங்குற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து இயற்கையில் ஒன்று போயிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும்.
அப்போ பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அண்ட் அந்த மாதிரி அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன், அங்க செல்போன்ல எடுக்காது, யூ கான்ட் டாக் இன் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமல் கண்டிஷன்ஸ்ல வாழறச்சு அவங்களுக்கு அது அமாங் நேச்சரோடய ஒரு 5 நாள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் லைஃப் பயங்கரமா ஒரு மாறுதல் அடையாது. ஸோ இது அவுட்டோர் லேர்னிங், அது ஐ கால் தட் அஸ் அவுட்டோர் லேர்னிங் ப்ரோக்ராம். ஐ ஃபைண்ட் தட் அது நிறைய பேரை பயங்கரமா ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பசங்களுக்கு. அவங்க எல்லாம் ஒருத்தர் எப்படி ஹெல்ப் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பேக்கை மாட்டிட்டு அவங்க ஒரு நாளைக்கு 5-6 கிலோமீட்டர் மேல மலை மேல நடக்கச்சு. சில குழந்தைகளுக்கு முடியும், சில பேருக்கு முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க, முடியலன்னா பார்த்துப்பாங்க ஒருத்தர். அந்த மினிமல் கண்டிஷன்ஸ் அவையோ இது இல்லையான்னு தோங்க. ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த இடங்கள்லாம். இதெல்லாம் சும்மா நம்ம பாடத்தை படிக்கிறோம், இப்போ நேராக பார்க்கறச்சே இமேஜின் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அஸ் டீமா எப்படி அவங்க இருக்கிறது, சொசைட்டியா எப்படி வாழ்றதுன்றதையும் அவங்க கத்துக்கிறாங்களே. இது நல்ல கான்செப்ட் மேம், அவுட்டோர் லேர்னிங். அதனால எல்லாமே பிளான் பண்ணி பசங்களுக்கு 2-3 மாசம் ட்ரைனிங் கொடுத்து, ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப கம்மி. ஸோ 2 மாசம் 3 மாசம் நல்லா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ரன்னிங் அஷன் போவோம். இங்க தாம்பரத்துல பச்சை மலைன்னு இருக்கு, அங்க அஷன் போய் மேலே ஏறிட்டு கீழே வருவோம். அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து தான் அஷன். சின்ன கஷ்டம் வந்தால் கூட அதை பெருசாக பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஒரு எக்ஸாமில் ஒரு மார்க் குறைஞ்சி போனாலோ இல்லை ஒரு தோல்வியை பார்த்தாலோ அதுக்கே விபரீதமான தப்பான முடிவுகளை எடுக்கிற நிலைமையில இருக்கிற மாணவர்கள் நம்ம நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற விஷயமா இந்த ட்ரெக்கிங் அந்த மாதிரி டெஃபினட்டாக அது எல்லாமே சேர்ந்தது தான் எஜுகேஷனுங்கிறது. எஜுகேஷனுங்கிறது கிளாஸ் ரூமில் நடக்கிறது, கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நடக்கிறது, வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்கறது, ஆர்ட் ஃபார்ம்ஸ் சொல்லிக் கொடுக்கறது, ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறது, எல்லாமே பண்ணுறது தான் எஜுகேஷன். அதனால வெறும் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ஒண்டி தான் வேணும்னா அதுக்கு ஸ்கூல் தேவை கிடையாது, போக போக தேவை இருக்காது. ஆனா ஒரு ஹியூமன் பீங்கா நீங்க ஒரு வேல்யூஸ் டெவலப் பண்ணா டெஃபினட்டா ஸ்கூல்ஸ் தேவை. மேடம், உங்களுடைய காலேஜ் லைஃப் பற்றி சொல்லுங்களேன். உங்களுடைய யூஜி பிஜிலாம் எங்கே பண்ணீங்க? யூஜி குவீன் மேரிஸ் காலேஜில் பண்ணினேன், பிஜி அங்கே தான் பண்ணினேன். எம்ஃபில் ராமானுஜம் இன்ஸ்டிடியூட், அதுவும் பக்கத்தில். ஐ டிட் மை பிஹெச்டி இன் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட். சூப்பர் மேம். பிஹெச்டி எதில் மேம் பண்ணியிருந்தீங்க? மேக்ஸ் எஜுகேஷன். மேக்ஸ் எஜுகேஷன். ஒரு ஆசிரியரா, ஒரு பள்ளியோட முதல்வரா, ஒரு குடும்ப தலைவியா, இத்தனை பொறுப்புகளுக்கும் மத்தியில் எல்லா சவால்களையும் கடந்து ஒரு முன்னோடியா இன்னைக்கு இங்கே கண் முன்னாடி இருக்கீங்க. இதில் உங்களுடைய குடும்பத்தோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு மேடம்? எனக்கு நான் அந்த விஷயத்தில் ரொம்ப லக்கி. சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. அவங்க எப்போதுமே சொல்கிறது, லேடிஸ் மென்னுக்கு ஈக்குவலாக படிக்கணும், மென்னுக்கு ஈக்குவலாக வேலைக்கு போகணும், நீடு இருந்தால் தான் வேலைக்கு போகணும் அப்படி கூட கிடையாது, கண்டிப்பாக வேலை செய்யணும். அதில் ஒரு சாய்ஸே கிடையாது, எல்லாருமே வேலை செய்யணும் அப்படிங்கிறதுல எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் எங்களை என்கரேஜ் பண்ணினாங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம வேலைக்கு செய்ய போகிறோங்கிறது இட் வாஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் டோட்டலி எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. ஸோ நிறைய அவர்கிட்டேருந்து தான் நான் கற்றுனேன். ஆக்சுவலி என்னோட லேர்னிங்கில் நிறைய அவரோட இன்ஸ்பிரேஷன், அவரோட பார்த்து நான் தெரிஞ்சுட்டது. நாட் ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ், அதை தவிர வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட அஸ் அ பிரின்சிபல், சம்டைம்ஸ் டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு அவரோட பெரிய சப்போர்ட்டு. அதனால எனக்கு எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட எம்ஃபில், பிஎட், பிஹெச்டி இது எல்லாமே நான் அப்புறம் தான் பண்ணினேன். குடும்பத்துடைய சப்போர்ட் இருக்கிறதால தான் உங்களால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது அப்படின்னு சொல்ல வரீங்க. நிறைய மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க, நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னா யாரை சொல்வீங்க? எனக்கு ரோல் மாடலாக இருந்தது, நான் ஸ்கூலில் படிக்கச்சே இருந்த ஒரு சோஷியல் ஸ்டடீஸ் டீச்சர். அவங்க பேர் சாந்தா. நான் சில்ட்ரன்ஸ் கார்டன் ஸ்கூலில் படிக்கச்சே அவங்க எனக்கு சோஷியல் ஸ்டடீஸும் எடுத்தாங்க, அப்புறம் இங்கிலீஷும் சில வருஷங்கள் எடுத்தாங்க. அவங்க அவ்வளோ ஒரு எக்ஸ்பிரசிவ் பர்சன். கதைகள் மூலம் தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க சொல்ல ஆரம்பிச்சா அந்த கிளாஸில் அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸாக நம்ம ஏதோ ஒரு உலகத்துக்கே போயிடும். நீங்கள் ஒரு ராஜாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த பேட்டில் ஃபீல்டில் போய் நம்ம நிற்போங்க. அவ்வளோ தத்ரூபமாக அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் போச்சே எப்படா அந்த கிளாஸ் வருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அது ஒரு போயமை பற்றி இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியில் ஒரு பாடத்தை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு கதைகள் மூலம், எக்ஸ்பிரஷன்ஸ் மூலம் எல்லாத்தையுமே நமக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம கஷ்டமே பட வேண்டாம், நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள் வாங்கிடுவோம். படிக்கவே வேண்டாம், அந்த கான்செப்ட் எல்லாம் தன்னால் மைண்டில் ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சர் நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அதனால எனக்கு அவங்க தான் ரொம்ப, இப்போ நீங்கள் சொன்ன உடனே அவங்க ஞாபகம் வருது. எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. நீங்களும் நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியுது மேம். உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்ன? நிறைய சொல்லிக் கொடுக்கணும், நிறைய பேருக்கு அந்த ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. பர்டிகுலர்லி இந்த கிராமங்கள்லாம் மேபி நான் இங்கிலீஷில் போகாமல் இப்போ கொஞ்சம் தமிழ்லையும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற வில்லேஜஸ்லாம் ஈஸியாக புரிஞ்சும், குழந்தைகள் ஒரு கான்செப்டை கற்றுக்கணும்னா ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசை.
டீச்சிங் லேர்னிங் அதுதான் என்னோட எப்போதுமே இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை இன்னும் எப்படி எந்த விதமாக நிறையா பேருக்கு அதை ரீச் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஐ வில் கண்டினியூ டு ஒர்க். ஆகாஷ்வாணி சென்னை FM ரெயின்போ சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நன்றி. 2025 ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள முனைவர் ரேவதி பரமேஸ்வரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே. வித்யாவதி.